ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நேற்று சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதோட செகண்ட் டே தான் இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன். என் தம்புடுலாம் கிளம்பி போயிட்டு கிட்டத்தட்ட 9:30 மணி ஆகுது. நானே 8 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் கண்ணு ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் சாப்பிட கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு இன்னொரு பீஸ் சும்மா தான் இருக்குன்னு அதை எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதை நல்லா இது பண்ணி கண்ணுக்கிட்ட அப்படி வச்சுட்டேன். அது எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் போல் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணே செக்கச்சவேன்னு ஆயிட்டு. இப்போ தான் கண்ணெல்லாம் கொஞ்சம் கழுவி ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். பரவாயில்ல இருக்கு. இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, சாம்பார் சாதம். மத்தியானம் சாப்பிட எங்கள் அம்மா காலையிலே சமைச்சிட்டாங்க. இந்த காட்டுறவாங்க. சாம்பார் சாதம், மாங்காய், உருளைக்கிழங்கு வறுவல். மை கம்ஃபர்டபுள் ஃபுட்டு. ஸோ மார்னிங் சாப்பாடே நாங்கள் லஞ்சு மாதிரி சாப்பிட்டோம். ஏன்னா 2 வேளை சமைக்கிறதுக்கு ஒரு வேளை சமைச்சிட்டா கரெக்டாக முடிஞ்சிடும். தம்புடும் இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கு. இப்போல்லாம் வீடியோவில் வரமாட்றாங்க கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா பேர் கேட்குறாங்க, ஏன் வீடியோலாம் வரமாட்றானா அப்படின்னு. என்ன தெரியல, ஸ்டார்டிங்லலாம் வீடியோ பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு இருந்தான். இப்போலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிட்டு வரவே மாட்றான். நான் மட்டும்தான் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மேபி டைம் இருந்தால் நான் அப்பப்போ காட்டுறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பாடு முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன சும்மா இருக்க வேண்டியதான். டேஸில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கொரியன் வெப் சீரிஸ்லாம் பார்க்குறேன்ல, அவங்க பேசிக்காக கொரியன் வெப் சீரிஸ் பார்க்குறது அவங்க ஸ்கின்னுக்கு இது பட்டு தான். அவங்க ஸ்கின்னு எப்படிலாம் அவங்க பராமரிக்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் அதை பற்றி தான். அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது வரையும் நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி மார்னிங்கே வேலைக்கு ஜாப்புக்கு அதெல்லாம் கிளம்பிடுறது விட்டு காலையிலே குளிச்சுட்டு அந்த வேலைக்கெலாம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலை அப்படிங்கிறதுலேயே அப்படியே அந்த அழுக்கு உடம்போடே படுத்து தூங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பில்லோவில் அந்த அழுக்கெல்லாம் போய் சேர்ந்து இந்த மூஞ்சில் அந்த பிம்பிள் அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இதுவரை வந்ததில்லை, எப்போயாச்சும் தான் வரும். மெயின் ரீசன் எனக்கு தெரியாமலே நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு இப்போ தெரிஞ்சிடும், வாவ் பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரியன்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்கின் அவங்க ரொம்ப நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னா, இப்போ நகை நெட்லாம் போட்டால் நம்மளுக்கு எப்படி அவங்க பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ, அது மாதிரி கொரியனில் இருக்கிறவங்க அவங்க ஸ்கின்னை பார்த்து, வா இவங்க ஸ்கின் நல்லா இருக்குது, இவங்க பெரிய பணக்காரவங்க போல் அப்படின்னு அவங்க தாட் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க இதுக்கு பேசிக்காக எடுக்கிறது ஈவினிங் பாத் மெயினாக எடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஈவினிங் பாத் இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு குளிச்சுட்டு அப்படி படுத்து தூங்குவாங்களாம். அதுவும் நல்ல சூப்பரான எஃபெக்ட், செம்மையாக உடம்ப ரொம்ப ஹீல் பண்ணி நல்லா தூக்கம் வரும். இப்போ நான் தெரியாமல் அந்த விஷயம் பண்ணியிருக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஸ்கின் நீங்கள் இந்த 1000 கணக்கில் 2000 கணக்கில் எல்லாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் செலவு பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிளான திங் தான் ஒரு மாதிரி டேட்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கும் போது அது பாடியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். சும்மா பார்க்குறீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் காய்ச்சது அன்எக்ஸ்பெக்டட். சாப்பிட்டு சும்மா தூக்கி போட்ட கொட்டை குப்பை கொல்லியில் காய்ச்சி இருந்துச்சு. திடீர்னு போய் பார்த்தா காய்ச்சிருக்கு. செம்மையாக இருக்குல்ல. இதான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கிறதே. பார்த்து நேராரி சூப்பர். எப்படி இருக்க போகுது மாதிரி தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்ட். ஸ்மெல் வருது. ஓப்பன். சூப்பரா இருக்குடா. கொளுத்துல வெயில், செம்ம வெயில். கொஞ்சம் பழுக்க விட்டுருக்கலாமா? நீ பச்சை அரைச்சிட்டனா? புளிக்கும் பாரு. புளிக்குமா? புளிக்குமா தெரியலையே. பச்சையா இருக்குல்ல, பறிச்சு போட்டு வச்சிருக்கலாமோ? எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இல்ல இனிப்பும் இல்ல புளிப்பும் இல்ல, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி நல்லா வாட்டரா இருக்கு. சூப்பர். அன்எக்ஸ்பெக்டடுங்க. வாங்கி தின்னு குப்பையில போட்டது திடீர்னு
காய்ச்சிருக்கு. வெயில் கொளுத்தாத வெயில் சுடுது, பழமே சுடுது. சூப்பர். நான் அங்க போற வழியில தான் நான் பார்த்தேன். எங்க? அதுதான் நான் பார்த்தேன். நீ இப்ப எடுத்திருக்கீல, அதுதான் நான் பார்த்தேன். காட்டு காட்டு காட்டு. அததான் நான் பார்த்தேன் நானு. சூப்பர். இதற்கு ஒரு இதற்கு ஒரு எங்கம்மா? இதோ குட்டி பிஞ்சு விட்டுருக்கா. நானும் அதுதான் பார்த்தேன். கை வச்சிக்கல, அததான் நான் பார்த்தேன். இதற்கு ஒரு சூப்பர் 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 சூப்பர். எப்படி உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரிஞ்சிச்சு? நேற்று இதோட தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். எங்க? நான் அடிக்கிற இடத்துல நான் அடிக்கிறேன் பாரு தண்ணி. ஆமா, இன்னொண்டா நேற்று இதோட தான் வந்துட்டு போனா நான் கவனிக்கவே இல்லை. நான் இது வந்து என்ன செடின்னு தெரியாம இருந்தேன். அந்த அம்மா கடிச்சு மற்ற செடியை புடுங்கணும்னா நல்லா. இது வந்து உண்மையா தர்பூசணி எனக்கு சுத்தமா தெரியாது. புடுங்காத மற்ற செடியை புடுங்காத. இது இருக்கனாலதான் இந்த பழம்லாம் தெரியல. இல்லைன்னா அணில் வந்து கடிச்சிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா தின்னுடுவோம். அணில் வந்து கடிச்சிட்டு போயிடும். ஹாய் சொல்லு. பாய். இதை டைலாக் நீ 1 வருஷமா வச்சிருக்க. அந்த சைடில் இருக்க என்னன்னு தெரியல. சாயங்காலமாக அது பார்ப்போம். நான் சொன்னேன்னா இது காய்க்குமா நம்ம பக்கம்லாம் எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஒயிட் கலர் விதை. அடுத்த வாட்டி சீசன் வந்தாச்சுக்க வாங்கி விதைய நம்ம பதியம் போடணும். இதில் வந்து விதை வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுத்திருக்கலாம். அதனால் ஆனால் இனிப்பு லைட்டாக இருக்குது. அதனால வந்து ஒரு ஜூஸ் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு இதை ஜூஸ் போட போகிறேன். கொஞ்சம் இதாக இருக்கா, கொஞ்சம் இதாக காயாக தான் இருக்குது. பொறுமை கையில் பார்த்து. நம்ம வீட்டில் காய்ச்ச தர்பூசணி பழம் ஜூஸு எவ்வளோ ஒரு எஸ்தட்டிக் ஃபீலிங் தெரியுமா? பாருங்க, அது அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சி திடீர்னு போய் கொள்ளையில் பார்த்தப்ப திடீர்னு காய்ச்சிருந்துச்சு. அதை வந்து அரிஞ்சு போட்டு ஜூஸ் வச்சு குடிச்சு ஐயோ ரொம்ப ஒரு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காய்ச்சிருக்குமான்னு கூட தெரியல. திடீர்னு போய் பார்த்தப்ப இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு நல்லா பாருங்க குடிச்சு பார்ப்போம். எக்ஸைட்மெண்ட்டை வந்து உங்களாடி வெயிலில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஈவினிங் வேளையில் வந்து டைப் கிளாஸ் போயிட்டேன். தாத்தா மாதிரி மஞ்சள் பையை தூக்கிட்டு டைப் கிளாஸ் போயாச்சு. 2 பேப்பர் தான் எடுத்துகிட்டு போவோம். அதுக்குள்ளே பெரிய மஞ்சள் பை ஃபைல் கூட எடுத்துகிட்டு போகாமல் லாலாக பிஸியாக போயிட்டு இருந்தேன். எப்படியோ இன்னைய டே வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி டேலாம் போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.